ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வாங்க ஒரு ஹோம் ஸ்டைல் மட்டன் தொக்கு நல்ல காரசாரமா எப்படி செய்றதுன்னு பார்த்துட்டு வந்துரலாம். நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் கழுவி கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட வந்து கொஞ்சமா மஞ்சள்தூள், ரெட் சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கூடவே வந்து கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் போட்டு, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நான் ஒரு 4 விசில் அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுடுறேங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் பொரிய விட்டுட்டு, 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதிலேயே வந்து நான் வந்து கறி மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப. 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எகைன் வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறமா வேக வச்ச மட்டன் உள்ள சேர்த்துட்டு, அதோட வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு தக்காளி அதையும் சேர்த்து பெரட்டி விட்டுட்டு, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து நம்ம எடுத்து மாத்தி வச்சிருக்கிற மட்டனோட ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா? அதையும் போட்டுட்டு கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டான ஒரு ஹோம் ஸ்டைல் மட்டன் தொக்கு ரெடி. இது கண்டிப்பா ரைஸ், சப்பாத்தி எது கூட வேணாலும் சூப்பரான ஒரு காம்போவா போகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.